ஆஸ்ட்ரோ கிளிட்ஸ் யூடியூப் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் வருடம் பராபவ வருட பலன்களை பற்றி பார்க்க போறோம். முதல்ல பராபவ வருடம் என்னைக்கு பிறக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏப்ரல் மாதம், ஆங்கில மாதத்துக்கு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 2026 அன்றும், தமிழ் மாதம் சித்திரை 1ஆம் தேதி அன்றும் பிறக்குது. முதல்ல பராபவ அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, தோல்வி, அவமானம், குறைபாடு இது எல்லாற்றையும் சரி செய்து ஒரு முயற்சியை கொடுக்கக்கூடிய, முயற்சி மூலமா வெற்றியை கொடுக்கக்கூடிய வருடம் தான் இந்த பராபவ வருடம். இந்த பராபவ வருடத்துல மேஷ ராசியில சூரிய பகவான் பிரவேசிக்கிறாரு. ஒரு பெரிய மாற்றத்தையும் புதிய தொடக்கத்தையும் கொடுக்க போறாரு. முதல்ல லக்னம் எங்க இருக்காரு அப்படின்னா ரிஷப லக்னத்துல இருக்கிறாரு. ரிஷபத்துல இருந்து 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார், 4ஆம் இடத்துல கேது இருக்கார், 12ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிர பகவானும் இருக்கிறாங்க, 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், புதன், சனி பகவான் இருக்கிறார், 10ஆம் இடத்துல சந்திரன் ராகு இருக்கார். மாந்தி பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். இப்பேற்பட்ட பராபவ வருடம் கும்பராசி நேயர்களுக்கு, அதாவது உங்களுக்கு எப்படிப்பட்ட பர்சன்னா, நான் உண்டு என் வேலையை பாத்துக்கிட்டே இருப்பேன். ஆனா நான் பாட்டுக்கு என் ரூட்ல போனாலும் எங்க இருந்தோ ஒருத்தன் என் மேல வண்டியை விட்டுறான். இப்படித்தான் இருக்கு உங்க கதை. உங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்தாலும் ஏதாவது ஒரு வகையில ஒரு பிரச்சனை என்ன பண்ணே தெரியாம யோசிச்சுட்டு இருந்த உங்களுக்கு இந்த வருட காலம் அந்த பிரச்சனையில இருந்து உங்களை தள்ளி நிப்பாட்டி வச்சு ஒரு அமைதியான ஒரு ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்க போறாரு இந்த பராபவ வருடம். ஏன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, அதே மாதிரி ரொம்ப தான தர்மங்களும் பண்ணிட்டீங்க. தான தர்மங்கள், நற்பெயர் அதெல்லாமே இந்த காலகட்டத்துல திரும்பி உங்களுக்கு நற்பலனா வரப்போகுது. ஒரு அமைதியான ஒரு வாழ்வை நோக்கி இந்த காலகட்டம் நீங்க போக போறீங்க. பூர்வ புண்ணியம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. அதன் மூலமா பூர்வீகத்துல இல்லாம எனக்கு பூர்வீகத்துல இருக்கதா ரொம்ப பிடிக்கும், ஆனா சில சூழ்நிலையினால என்னால பூர்வீகத்துல இருக்க முடியல, எனக்கு மன நிம்மதி இல்லாம நான் இங்க இருக்கிறேன், எப்ப நான் பூர்வீகத்துக்கு போவேன்னு சொல்லி கேட்கிறவங்களுக்கு இந்த பராபவ வருடம் நீங்க இப்ப பூர்வீகத்துக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுக்குது. அது எந்த ஊரா இருந்தாலும் சரி, அது எந்த வீடு பூர்வீக வீடு இருக்குதுன்னு நினைச்சுக்கோங்களேன், அந்த வீட்டுக்கே மறுபடியும் போறதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. இல்ல உங்களுக்கு வெளியூர்ல காதல் திருமணம் முடிச்சிருக்கீங்க, வீட்டை எதிர்த்து மேரேஜ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு வீட்டுக்குள்ள சேர்த்துக்குருவாங்க. உங்க தாயோ தகப்பனாரோ அண்ணனோ அக்காவோ உங்களை வீட்டுக்குள்ள சேர்த்துக்குருவாங்க. இளைய சகோதரர் மூலமா நீங்க வீட்டுக்குள்ள போயிருவீங்க, உங்களுக்கு உதவி செய்வாங்க. காதல் திருமணம் முடிஞ்சு பிரிந்து இருக்கிற தம்பதியருக்கு இளைய சகோதரர் மூலமா வீட்டுக்குள்ள போறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். மேலும் குழந்தை பேரு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும். பேரும் புகழ் சொல்லி ஒரு உங்களை சுத்தி கும்பராசியை சுத்தி பராபவ வருடம் ஒன்லி பாசிட்டிவ் எனர்ஜியவே கொடுக்குது. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குது. ஒரு வேலை தொழில நல்ல லாபத்தை கொடுக்குது, வெற்றியை கொடுக்குது. ரொம்ப நாள் அந்த ஆசை, அதான் அம்மா பட போகணும், பூர்வீகத்துல போகணும் ரொம்ப நாள் ஆசை, என்னால போகவே முடியாம போயிருமோன்னு சொல்லி வருத்தப்படுறவங்களுக்கு இந்த பராபவ வருடம் இல்லப்பா நீ கண்டிப்பா வீட்டுக்கு போகணும்னு கொடுக்குது. 2ஆம் திருமணத்திற்கு உண்டான யோகத்தையும் கொடுக்குது, முதல் குழந்தைக்கு உண்டான வாய்ப்பை கொடுக்குது, 2ஆம் குழந்தைக்கு உண்டான வாய்ப்பையும் கொடுக்குது. குழந்தை பெறதுக்கு உண்டான வாய்ப்புகள் 2 விதத்திலையும் கொடுக்குது. மூத்த சகோதரர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் போது ஒரு விஷயத்துல தலைமை பண்போடு இருக்க போறீங்க. ஒரு நிர்வாகத்திறன் உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது. ஒரு தொழில்னு வந்துட்டா உங்களால அந்த எவ்வளவு தூரம் அந்த தொழில்ல எவ்வளவு தூரம் அத வளமா கொண்டு போக முடியுமோ அவ்வளவு தூரம் வளமையா கொண்டு போயிருவீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அனைத்துமே நல்ல விஷயமா இருக்குது. ஓகே, எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் சொல்லி பார்க்கும்போது கவனமா இருக்கக்கூடிய 2 விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய உடல்நிலை. உங்கள் உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் ஆரோக்கியம் செலுத்தணும். அலட்சிய போக்கோட இருக்கக்கூடாது. ஏன் பரவாயில்ல, நம்மளுக்கு என்ன இதாக போகுது, பிரச்சனையாக போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்ல, நம்மளுக்கு என்ன உடம்புக்கு அப்படின்னு அசாலா இருக்கக்கூடாது. என்னன்னாலும் போய் பார்த்து. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு வேலை பண்ணிக்கிருக்கீங்க, அதே கூட்டு தொழில் பண்ணலாமான்னு கேட்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கூட்டு தொழில் ஒத்து வராது. இல்ல கூட்டு தொழில் தான் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னா அந்த சர்டிபிகேட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா ப்ராப்பரா வச்சுக்கோங்க. ஏன்னா இவங்களுக்கு சரிசமமா எவ்வளவு தூரம் வருமானத்துல பங்குங்கிறது எல்லாத்தையும் கரெக்டா வச்சுக்கோங்க.
அத்தாட்சி கையெழுத்து போடாதீங்க. நண்பர்களுக்கு மத்தியில யாருக்காவது ஒருத்தருக்கு நான் தான் இவனுக்கு கார்டியன், இல்ல இவங்களுக்கு இவங்கதான் என்னோட பொறுப்பு, இவன் நம்பி எவ்வளவு நாள் நீங்க கொடுங்க, நான் பொறுப்பேத்துக்கிறேன் அப்படிங்கிற எந்த விஷயத்தையும் கும்பராசிக்காரவங்க நீங்க பண்ணாதீங்க. இந்த பொறுப்பு மூலமா பாதிப்புகள் தான் வரும். குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்காம ஒரு அளவு ஒரு நிம்மதியே இல்லாத மாதிரி இருக்குன்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் குழந்தைகள் உங்க பேச்சு கேட்டு ஒரு நிம்மதியான சூழலை கொடுக்குறாங்க. இந்த பராபவ வருடத்துல நாள் இரவேவும் நீங்கள் எழுந்து பார்க்கும்படியான ஒரு இடத்துல மா, பலா, வாழை மற்றும் வாசனை பூக்கள் மற்றும் கண்ணாடி, இது ஒரு ஒரு முடிஞ்சளவு கையில இருக்கிற ஒரு பணம், இதை எல்லாத்தையும் வைத்து காலையில அந்த பொருட்கள் மேல்தான் உங்க கண்ணே விழிக்கணும். அதான் நீங்க முதல் பார்வையா அதைத்தான் பார்க்கணும். அதற்கு அப்புறம் சமையல் அறுசுவை உணவு செய்யணும். உங்களால முடிந்த ஒரு சின்ன சின்ன அளவான அரிசுவை உணவு செய்யணும். அன்னைக்கு அது சாப்பிடணும். இதன் மூலமா ஒரு பெரிய ஒரு புது உற்சாகத்தையும் புது தொடக்கத்தையும் கொடுக்குது. அனைத்து வகையான சமநிலை தன்மையையும் நம்ம இந்த காலத்துல சரி பண்ணிடலாம். முதல்ல முக்கியமான விஷயமா கர்ம வினை, அதாவது இதற்கு முன்பு நம்ம பண்ண கர்மா இந்த வருஷம் நம்ம அனுபவிக்க போறோம். அதுதான் இந்த பராபவ வருடத்துல மிக முக்கியமானது. இதற்கு முன்பு நம்ம நல்லது பண்ணியிருந்தோம்னா ரெட்டிப்பு லாபம் நம்மளுக்கு கிடைக்க போகுது. இதுக்கு முன்னாடி நம்ம சிறு பாதிப்பு வரையாகனே ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருந்தோம்னா அதுல நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கோம், நம்ம என்ன மாதிரி புரிதலோட பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு நம்ம மேல ஒரு தவற விலக்கி ஒரு நற்பலன்கள், நீ இந்த கரெக்ட் மாறு, நீ இந்த அளவு இந்த தப்பு பண்ணிட்ட அப்படின்னு நம்மளுக்கு எடுத்து நம்மளை திருத்துறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இந்த வருடம் நம்மளுக்கு கிடைக்குது பராபவ வருடத்துல. என்ன மாதிரியான வழிபாடு பண்ணா சிறப்பு அம்சமா இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா அனுமார் வழிபாடு பண்ணுங்க. ஹனுமான் வழிபாடு பண்றது மூலமா அந்த பாதிப்புகள் குறைந்து ஒரு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்குறாங்க இந்த பராபவ வழிபாடு, பராபவ வருடம்.